ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவுக்கு முன்னாடி நான் வந்து எப்பயும் போல தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி என்னை மன்னிச்சிக்கோங்க. எப்பயும் போல தான் லேட் ஆகி போச்சு. வீட்டில் அந்த வேலையை வேலை பார்த்து அந்த இப்படி போகன்ட்டு ஓடிட்டே இருந்ததில் ரெக்கார்ட் பண்ணி போட டைம் கிடைக்கவே இல்லை. எப்பயும் போன வாட்டம் 3 வீக்கில் இந்த வாரம் வந்து 1 மாதம் ஆச்சு. சாரி, எனக்கு தெரியுது நீங்கள் எல்லோரும் என்னை வந்து செருப்பால் அடித்தாலும் அந்த இதுக்கு வந்து நான் வந்து டிசர்வ் கிடையாது. நீங்கள் அடித்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். பட் எனக்கு என்ன சொல்ல தெரியல. சாரி டேஸீஸ். இந்த அடியை மிகப்பெரிய தவறு வைத்து விட்டேன். அதனால் என்னை உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து மன்னித்தருளுவாயாக. சரி டேஸீஸ், என்னை எல்லோரும் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிருங்க. இன்றைக்கி நாம் ஒரு புது எஃப்எஃபோட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து டைட்டில் வந்து என்ன வரை பேர் என்னடா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னா, டைட்டில் வந்து ரிலேட்டடாக தான் வச்சுருக்கேன் ஸ்டோரிக்கு. போக போக உங்களுக்கு டைட்டிலுக்கான அர்த்தம் புரியும். ஸோ எடுத்தோடனே வந்து இப்போ ஸ்டோரிக்கு நம்ம போயிடலாம். எடுத்த உடனே எங்கன்னா ஒரு மலை மேலே வந்து வெயில் வந்து போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கு. எல்லாம் அங்கே வந்து நிறைய பேர் கூட்டமாக வந்து நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து ஒருத்தர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்து ஓல்டு மணி காஸ்டியூமில் வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படியே ஹாட்டாக இருக்குது. ஹாட்டாக மீன்ஸ் அந்த வெயிலுக்கு ஹாட்டாக இருக்குது, அவருக்கு ஹாட்டாக இருக்குது. உடனே எல்லா டேஸீஸும் அப்படியே வந்து ஹாட்டாக இருக்குன்னு வேறு மாதிரி போயிடக்கூடாது. அப்படியே வந்து வெயிலில் வந்து அவர் ஹாட்டாக நிற்கிறதுக்கு நிற்கிறதுக்கு நின்றுட்டு அதை ஃபுல்லாக வந்து சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் கிம் டேயாங் தான். அவரை பற்றி இப்போ இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், இந்த தொல்பொருள் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவர் தான் அவர். இப்போ வியோட தலைமையில் தான் வந்து அந்த மலை மேலே வந்து ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கார் நம்ம கிம் டேயாங். அவர் தலைமையில் தான் வந்து இப்போ ரிசர்ச் போயிட்டுருக்கு. மொத்தம் வந்து 4 பொண்ணுங்க 2 பசங்க. அதை அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஃபுல்லாக சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ அதில் வந்து ஒரு ஆள் வந்து ஆள் குறையிற மாதிரி இருக்குது. உடனே வந்து அவர் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு டே இங்கே வாடா அப்படின்னோடனே அவர் வந்து பார்க்குறாரு. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அவர்கிட்ட போய் கேட்குறேன், ஜிமின் எங்கடா அப்படின்னோடனே யாருடா அப்படின்ட்டு ஜிமின் தெரியாத மாதிரி கேட்குறேன். எங்கே விளையாடாமல் சொல்லு அப்படின்னா, எனக்கு தெரியாது, அவன்லாம் இங்கே பேர் வச்சு யாரும் நான் பார்க்கல அப்படின்னு ஜிமின் சொன்னோடனே கடுப்பாயிட்டார். ஒழுங்கா சொல்கிறா எங்கே ஒயன் அப்படின்னோடனே, ஒயன் எங்கேயோ போனால் பார்த்தேன், அப்படியே இப்படி நேராக போய்ட்டு அப்படியே போனானே, நேராக போய்ட்டு அப்படி விளையாடாத சொல்லுடா அப்படின்னோடனே, இப்போ நீ அவளைப்படுத்தி கேட்டுட்ருக்க அப்படின்னோடனே, எல்லாம் இங்கே வேலை பார்த்துருக்கான், அவன் எங்கே ஓபி அடிச்சிட்ருக்கா அப்படின்னு கேட்டதான். அவள் ஓபியெல்லாம் அடிக்கலாம், லைப்ரரி போயிருக்கா அப்படின்னு. எதுக்கு அப்படின்னே, இல்லை வந்து அந்த கிங்கை பற்றி இப்போ நம்ம ரிசர்ச் பண்ணுறது, அந்த கிங் இருக்கார்ல, அந்த கிங்கை பற்றி எங்கேயுமே அவ்வளோக்கா நோட்ஸ் இல்லை. அவர் வந்து இப்படி ஒரு அரசர் வந்து ஆண்டார் அப்படின்ற ப்ரூஃப் தான் இருக்கே தவிர அவர் எப்படிப்பட்டவர் என்ன ஏது நோட்ஸ் இல்லை. அதான் லைப்ரரியில் போய் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டுருக்கா அப்படின்னு. அப்படியா, லைப்ரரிக்கு போயிருக்காளா அப்படின்னு. ஆமாண்டாச்சி, ஒரு நிமிஷம் அந்த பிள்ளைய பற்றி அசிங்கப்படுத்திட்டேன். இப்போ தான்டா நான் அசிங்கமாகவே பேசுவேன். லைப்ரரிக்கு போயிருக்காளா, அப்போ அவன் என்ன வேலை பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போய் லைப்ரரியில் பார்த்துக்குவேன். அங்கேயும் போய் சண்டை போடாத, அந்த பிள்ளைய பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்குது, நீ தானடா வான்னு அந்த பிள்ளைய கூப்பிட்டேன்னு. வான்னு கூப்பிட்டேன்டா, அவன்கிட்ட ஸ்டஃப் இருக்குது, இருந்தாலும் அதை விட அவன் பண்ணுற சேட்டை அலும்புன்றிருக்கு. ஐயோ தாங்கவே முடியலடா, அவள் அந்த சேட்டை பண்ணுறாடா. மித்த பிள்ளைங்களாம் வந்து சீனியராக இருக்குது, இந்த பிள்ளை ஜூனியர் பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டு நான் படுற பாடு இருக்கே. ஐயோ நீ தானே கூப்பிட்டு வந்த, அப்போ நீ பட்டு அனுபவிச்சுக்கோ அப்படின்னு தள்ளுறா. ஏற்கனவே வெந்துக்கிட்டு இருக்கேன் வெயிலில், நீயும் சேர்த்து சாவடிக்காத அப்படின்னு. சரி போ லைப்ரரியில் தான் இருக்குது அப்படின்னு. அப்படியே வந்து இப்போ வந்து லைப்ரரிக்கு வந்து நடந்து போயிட்டுருக்காரு. இவங்க மலை மேலே ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த லைப்ரரி வந்து மலைக்கு கீழே இருக்குது. இப்படி மலையிலேருந்து இறங்கிட்டுருக்காரு. இப்போ வந்து மலையிலேருந்து இறங்குற கேப்புக்குள்ளே நம்ம என்ன நடந்துச்சு, என்ன ஏது, இந்த ரிசர்ச் எப்படி நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு 1 month பிஃபோர் அப்படின்ற ஒரு பீரியடில் வந்து ட்ரெக்கிங்காக அந்த மலை மேலே ஏறியிருக்காங்க. அப்போ மலை மேலே ஏறும்போது ட்ரெக்கர்ஸ் பார்க்கும்போது ஒரு பள்ளம் இருந்திருக்கு. ஒருத்தர் வந்து தெரியாமல் அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டார். அந்த பள்ளத்தில் வந்து பார்த்தா அவருக்கு வந்து ஒரு மாதிரி
ஒரு பானை மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. அந்த பானையை பார்த்தோன்னே இவர் என்ன ஏதுன்னு எடுத்து பார்க்கும்போது அந்த பானை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பழைய பானைன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பானையா, மண் பானை ரொம்ப பழசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ ஒரு பழங்காலத்து பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை வந்து அப்போ தான் வந்து மண்ணுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து பார்க்கும்போது இது ரொம்ப பழங்காலத்தான பானை, அரசர் காலத்தில் யூஸ் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க எடுத்து இது பண்ணுறாங்க. ஸோ எடுத்து கொடுத்ததுக்காக அந்த ட்ரெக்கருக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்தோன்னே இதை யார் பண்ணலாம் அப்படின்னும்போது தான் வந்து சொல்லுவாங்க. இல்லை இப்போ வந்து இது ரொம்ப பழங்காலத்து பானையாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்தனால தான் வந்து வியை வந்து கேப்டன் லீடராக போட்டு அவங்களுக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் மாதிரி கூப்பிட்டு வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ரிசர்ச் பண்ணுறது தான் வந்து விக்கு அப்புறம் ஜிமின். அதுக்கப்புறம் வந்து உங்கள் காலேஜில் வந்து ஒரு சீனியர் அண்ணா ஒருத்தர் ஃபைனல் இயரில் இருக்க ஒரு சீனியர் அண்ணா, அதுக்கப்புறம் வந்து 3 பொண்ணுங்க வந்து சீனியர் கேர்ள்ஸு. நீங்கள் வந்து செகண்ட் இயர் ஃபைனல் இயர் இல்லாமல் செகண்ட் இயரில் இருப்பாங்க. வந்து அங்கே காலேஜில் வந்து பார்த்துருப்பாரு, ஒரு டெஸ்ட்டு மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டெஸ்ட்டை வந்து நீங்களுமே எழுதிருப்பீங்க. மொத்த காலேஜுக்குமே வச்சுருப்பாங்க. பட் வந்து ஃபைனல் இயர் எடுக்கிறதா பிளான். அப்போ வந்து அந்த காலேஜ் பிரின்சிபல் என்ன சொல்லியிருப்பாரு, இல்லைப்பா மொத்த பேருக்கு வச்சிங்கன்னா வந்து அடுத்து வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு ஆள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு. சரி வீக்கு வந்து ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சீனியர்ஸை விட நீங்களே இந்த டெஸ்ட்டு ரொம்ப நல்லா மார்க் அதிகமாக எடுத்தனால உங்களையும் சரி இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்டஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்க்கு வந்து உங்களையும் எடுத்திருப்பாங்க. உங்களுக்குன்னா அலாதியான சந்தோஷம். ஆஹா நம்மளுக்கு வந்து மதித்து இப்போ வந்து ரிசர்ச்சுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ரிசர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க. அப்படி வந்தது தான் வந்து உங்களோட ஸ்டஃப்லாம் நிறையா பார்த்து தான் வந்து உங்களோட மார்க் ஷீட்டு மார்க் எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் உங்களை வந்து எடுத்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் எடுத்திருப்பாரு. நல்லா தான் பண்ணீங்க அப்படின்ட்டு நினச்சதான் தான். ஆனால் நல்லா தான் பண்ணீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த லைப்ரரியை பார்த்தா மட்டும் என்னவோ தெரில. லைப்ரரிக்கு போனால் திரும்ப வரதே கிடையாது அப்படின்றத வந்து ஸ்டாஃப் சொன்னோன்னே புரியல. சரி ஒரு வேளை படிக்கிறதா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஸ்டாஃப் சொன்னார், எப்போ அந்த போய் படிக்கலாம் செய்யாதுப்பா, அங்கே போய் வந்து ரொமான்டிக் நாவல்ஸை தான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா இது மாரி அவசரப்பட்டு எடுத்துகிட்டு சரி பரவாயில்ல நம்மளுக்கு என்ன லைப்ரரியில் என்ன வேலை இருக்க போகுது அப்படின்னு நினச்சி தான் வந்து வந்து உங்களையும் எடுத்துருப்பாரு. பார்த்தா அப்போ லைப்ரரினோடனே போச்சு அங்கே அந்த பிள்ளை அந்த வேலை தான் பார்க்குறதுக்கு என்கிட்ட இந்த சாக்கு சொல்லிட்டு போயிருக்கு, இந்த லூசு பையனும் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே போகிறேன். அங்கே வந்து பார்த்தா நீங்கள் உட்காந்து அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே ஆஹா ஓஹோ படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே நம்ம சில எஃபெக்ட்ஸ்லாம் கேட்கும்போது வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் வரும்போது நம்ம வெக்கப்படுவோம்ல, அந்த மாதிரி வெக்கமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டுங்க. அப்படியே வந்து ஒன்றுமே இல்லை அமைதியாக வந்து உங்களுக்கு பின்னாடி நின்று அப்படியே எட்டி பார்த்து என்ன தான் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேனே, இத்தனை ஸ்டாஃப் சொன்னாங்களே உன்னை பற்றி உன் ப்ரொஃபஸர்ஸு, நீ என்ன தான் பண்ணுறன்ட்டு நானும் பார்க்குறேன்ட்டு உட்காந்து அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஐயோ எப்படி வா வா ஓ ஓ அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க. அப்படி சைலண்ட்டாக கத்துறீங்க லைப்ரரி அப்படின்றனால. கத்திகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு முடியல எம்பிட்டு நேரம் தான் நிற்கிறது அப்படின்ட்டு அப்படியே ஷோல்டரில் டேப் பண்ணிட்டு இந்திரிமா ஏ அப்படின்ற இருங்க இப்போ தான் வந்து ஹீரோயின் கையை பிடிக்க போகிறாரு, வா செம்ம சீன் வரப்போது. அப்புறமேல் வந்து காசு கேட்குறேன், இப்போலாம் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னோடனே வீக் போயிடுச்சு. மறுபடியும் தட்டோடனே என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, சும்மா என் சீனியர் இப்படி தான் என் உயிரை வாங்கிட்டே இருக்காரு, சும்மா ரிசர்ச் பண்ணதான் வந்து அதுக்காண்டி போனதானிக்கு அவர் இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க, போங்க நான் படிச்சுட்டு வந்து உங்களை வந்து உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னோடனே வீக் போயிடுச்சு. அப்படியே திருப்பி அப்படியே வந்து காமிச்சு மூஞ்சை பார்த்தோன்னே அப்படியே பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு மியா அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஜிப் போடுற மாதிரி பண்ணோன்னே நீ அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு நீ ஒன்றும் த்ரிஷா கிடையாது, நான் ஒன்றும் ஜெயம் ரவி கிடையாது, அப்படியே என்ன சீன் போடுறேன் என்னை பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் என் திட்டினல அப்படின்னு சீனியர் அப்படின்னே என்ன சீனியர்ன்ட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னே சரி அந்த கிங்கை பார்த்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எது ரிசர்ச்சு எப்படி கையை பிடிச்சி பண்ணுவாங்களா ஹீரோயினும் அப்படின்னு இல்லை சீனியர் அது எப்படி பண்ணுவாங்க கையை பிடிச்சிச்சு தப்பாக பேசாதீங்க அப்படின்னு அட்டிப்பாவி இன்ன வரைக்கும் நீ அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோன்னு சரி தப்பாக பேசாதீங்க வாயில் போடுங்க அப்படின்னோடனே அப்படியே டக்குன்னு வாயில் எக்கி அடிச்சோன்னே அப்படின்னு சாரி சரி ஏன் வாயில் அடிச்சுக்கேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்க ஐயோ இந்த மெண்டல் பிள்ளையை கூட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கேன், சரி எவ்வளோ தூரம் ரிசர்ச் பண்ணிக்கணும்னு சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னோடனே என்ன அது புக்கு இருக்குது அப்படின்னு அதை தான் ரிசர்ச் பண்ணேன், புக்குக்குள்ளே என்ன ரிசர்ச் பண்ணேன், புக்கையே அப்போ தான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னே அப்படியே முறைச்சி பார்த்தோன்னே ஓகே சீனியர்
உங்களுக்கு என்ன ரிசர்ச் தானே பண்ணி நான் உங்களுக்கு அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் இப்படி 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 சொல்கிறதுக்குள்ளேயும் நான் உங்களுக்கு எடுத்தேன். இப்படின்றதுக்குள்ளேயும் வரலைன்னா உன் காலத்தை பிடிச்சி திருக்கி நான் வெளியே துரத்தி விட்ருவேன். அப்படின்னு கழுத்தை பிடிச்சி திருவீங்களா? சரி காதை பிடிச்சி திருவுறேன். சரி அது என்ன செய்யும்? என்ன பிள்ளை நீ? அப்படின்னா சீனியர் உங்களுக்கு இதுதானே வேணும் தகவல், நான் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு. எனக்கு நம்பிக்கை இல்லை, படி. ஓகே சீனியர் இந்த படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் இந்த ரொமான்டிக் நாவல் எடுத்தோடனே மறுபடியும் காதை பிடிச்சி திருவிட்டு சீனியர் வலிக்கிறேன். உன்னை படிக்க சொன்னது அந்த கிங்கை பற்றின புக் அப்படின்னு. ஓகே சீனியர் உங்களுக்கு தகவல் டான் 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 வரும். டான் 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 வரலன்னா உன் தலையில் டங்குன்னு கொட்டு விட சொன்னோடனே சீனியர் அப்படின்னு படிமா அப்படின்னே அவரும் உட்காந்து புக்கை படிக்கிறார். வாங்க சீனியர் நீங்களும் படிக்க வரீங்களா? அப்போ வந்து அங்கே வேகமாக படிக்கலாம், வேகமாக அவரை பற்றி இந்த தகவலை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு. கொன்றுவேன் உன்னை. நான் வந்து வேறு புக்கு தான் படிக்கிறேன், நீ தான் அந்த ஃபுல் கிங்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் எனக்கு சொல்ல போகிறேன்னு. சீனியர் ஏன் சீனியர் இப்படி ஒரு தப்பு பண்ணுறீங்க? அப்படி தான் நான் பண்ணுவேன். ஒழுங்காக உட்காந்து அந்த கிங்கை பற்றின A to Z டீட்டெயில் எனக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா வந்து நான் உன்னோட இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுட்டு அவங்க போய் அவங்க காலேஜ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, உனக்கு வந்து அவங்க பாஸ் பண்ணி விடவே மாட்டேன். சீனியர் ஏன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உன் வாய் அடித்த நேரத்துக்கு நீ ஒரு பேஜை படிச்சிருக்கலாம். படிக்கிறேன் சீனியர் அப்படின்ட்டு உட்காந்து அதுக்கப்புறம் வந்து அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு V வந்து வேறு ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹார்ஸ் வந்து உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்களா? படிச்சுட்டே இருக்கும்போது V அந்த புக்கை முடிச்சார். இந்த பிள்ளை என்ன பண்ணுது, ரொம்ப நேரம் சத்தமே வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா தூங்கிட்டேங்க. நினச்சேன் இந்த பிள்ளை என்னடா படிக்கிறேன்னு சொல்லிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போதே நம்ம நினச்சிருக்கணும் இந்த பிள்ளை படிக்கிறா, கேஸே கிடையாது அப்படின்னு நம்ம நம்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே 2 நிமிஷம் அப்படியே மூஞ்சிலே பார்த்துட்டே உட்காந்துருக்கும்போது அப்படியே படுத்து அப்படியே க்யூட்டாக தூங்குறீங்க, செம்ம க்யூட்டாக தூங்குறீங்க. பார்த்துட்டே இருக்கேன். அந்த மாதிரி எண்ணத்துலலாம் பார்க்கல, சும்மா பார்க்குறேன் எம்பிட்டு நம்மளை ஓப்பி அடித்து இப்போ தூங்கிடுச்சு அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டே இருக்கும்போது ஏம்மா இந்திரிம்மா இந்திரின்ட்டு தோலை பிடிச்சி தட்டிக்கிட்டே இருக்காங்க. எந்திரிக்கவே இல்லை. உடனே அப்படியே டக்குன்னு தட்டிகிட்டு இருக்கும்போது அப்படி தூக்க கலக்கத்தில் பிடிச்சிருங்க. அம்மா ஏம்மா நீ என்னை உசிப்பிட்டே இருக்க, நேற்று ராத்திரி வந்து பார்த்த சீரீஸ் பார்த்தனால தான்மா கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சுக்கிறேம்மா, ஒரு 10 நிமிஷமா உடனே பார்க்குறாரு. அடிப்பாவே உன்னை ரிசர்ச் பண்ணிட்டு வானா தூங்காமல் உட்காந்து நைட்டில் சீரீஸ் பார்க்குறியா அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது இன்னுமே வெறிகொண்டு இந்திரி அம்மா ஏம்மா அந்த சிடு மூஞ்சி மாதிரியே நீ ஊசுப்புற, நீ நார்மலாக உன் வாய்ஸ்லேயே ஊசுப்புமா, நான் எந்திரிக்கிறேன் அந்த சிடு மூஞ்சி வாய்ஸில் ஊசுப்பாதம்மா ஒன்று அப்படி ரொம்ப கோந்துன்னு தலையில் டொக்குன்னு ஒரு கொட்டை போட்டுன்னு அம்மா ஏம்மா அடித்தேன் அப்படின்னு. நல்லா பாரு மூஞ்ச கண்ணை திறந்து பாரு அப்படின்னு. குட் மார்னிங் சீனியர் அப்படின்னே இப்படி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா என்ன சொன்னேன் குட் மார்னிங் சீனியர் அப்படின்னோடனே இது குட் ஆஃப்டர்நூன். ஓகே குட் ஆஃப்டர்நூன் சீனியர் அப்படின்னோடனே இப்போ என்ன சொன்னேன் அதெல்லாம் சொன்னேன் சீனியர். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் நான் என்ன சொல்ல சீனியர் அப்படின்னா உனக்கு நல்லா தெரியுது நீ என்ன சொன்னேன்னு, ஆனால் நீ சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சீனியர் நான் எதுவுமே சொல்லலை. கடவுளே அப்படின்னே சரி என்ன சீனியர் என்ன எதுக்கு ஊசிப்பட்டீங்க அப்படின்னா உனக்கு எதுக்கு நான் ஊசிப்பட்டேனே தெரியாது, எதுக்கு என்ன பண்ணிகிட்ருக்க லைப்ரரியில் அப்படின்னா சீனியர் புக் படித்து தூக்கம் வந்துச்சு. ரொமான்டிக் புக் படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் வரும் சீனியர், அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ இது ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு. கடவுளே சரி விடு வா போகலாம் கிளம்பு அப்படின்னு. எதுக்கு சீனியர்? வா போய் சாப்பிட்லாம். சாப்பாடா? அப்போ ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து லைப்ரரி விட்டு வெளியே வரீங்க. நீங்கள் பார்த்தா ஒரு பண்டலாக புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. பார்க்குறான். அங்கே போய் லைப்ரரின்ட்ட சார் இந்த புக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை வந்து ரெஜிஸ்டரில் எழுதிட்டு நீங்கள் போகிறீங்க. வந்து கூப்பிட்டு கேட்குறான் என்ன புக்கு இதெல்லாம் ஒன்று ரொமான்டிக் நாவல்ஸ் மட்டும் சொன்னால் நான் ரொம்ப வெளியாகணும் சார், நான் எப்போ பார்த்தாலும் விளையாட்டு பிள்ளையாக தான் இருப்பேன், ஆனால் அதுக்காண்டி ரொம்ப விளையாட்டு பிள்ளையாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னா வாட் டு யூ மீன் அப்படின்ட்டு இப்படியே மூஞ்ச பார்த்துருக்கீங்க. வாட் ஐ மீன்னா அது வந்து இது பூரா அந்த கிங்கை பற்றின ரெஃபரன்ஸ் தானே அப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இதே எப்போ எடுத்தோடனே இதை நான் வந்து வந்தோடனே எடுத்துட்டேன், அப்புறம் இதுக்கு இதை படிக்காமல் உட்காந்து அந்த புக்கை படிச்சு யாரும் சுற்றி இல்லை, அதனால் அந்த புக்கும் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த புக்கு தான், அதையுமே எடுத்துகிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு அப்படியே படிச்சு பார்க்குறேன். என்னமோ பண்ணிட்டு போனால் எனக்கு அந்த கிங்கை பற்றின டீட்டெயில்ஸ்னு ஒரு 2 டேஸ்க்குள்ளே என் கைக்கு வரணும் அப்படின்னு. ஓகே சீனியர்
கண்டிப்பாக வந்துடும் சொல்யூட் அப்படின்னோடனே பார்க்க ஐயோ இந்த பைத்தியத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டுருக்காங்க. மலை கீழே தானே இருக்காங்க. சரி அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் போயிட்டுருக்கும்போது நல்லா சாப்பிட்றீங்க. வெட்கமே இல்லையே எதுக்கு வெட்கப்படணும் அப்படின்னு வந்து நீங்கள் சாப்பிட்றதே எப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணு இவ்வளோ சாப்பிடுமா அப்படின்ட்டு என்ன சில பொண்ணுங்களாம் வந்து பசங்க முன்னாடி வந்து நம்ம சீன் போடணும் அப்படின்னு வெட்கப்பட்டுக்கிட்டு கொஞ்சமாக சாப்பிடுவாங்களே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் வந்து அப்படியே நல்லா போட்டு வெளுத்து கட்டுறீங்க. உடனே வந்து கூப்பிட்டு ஒய் என்ன பண்ணு சொல்லுங்கள் சீனியர் நீ என்ன இவ்வளோ சாப்பிட்டியா நீ அப்படின்னா ஏன் சீனியர் கண்ணு வைக்கிறீங்க நானே இன்னைக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்றேன் ரொம்ப பசி சீனியர் பட் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அப்படின்னோடனே ஓ இல்லை நான் கேட்கவா அப்படின்னு கேளுங்க சீனியர் நீங்கள் தானே வேறு யார் அப்படின்னோடனே இல்லை சில பொண்ணுங்களாம் வந்து பசங்க முன்னாடி வந்து ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்ணும் டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நீ அந்த மாதிரி எப்பயுமே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிற ஏன் அப்படின்னு சீனியர் அதெல்லாம் வந்து பொண்ணுங்க தான் பண்ணுவாங்க அது ஒரு மாதிரி பசங்க கூட வந்து டீசெண்டாக பிஹேவ் பண்ண நான் எனக்கு அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை நான் மாதிரி இருக்கேன் அதனால் எனக்கு அது தேவையே இல்லை அவங்க வந்து ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒவ்வொரு மாதிரி வந்து வேஷம் போட்டுட்ருக்காங்க நிறைய மாஸ்க் போடுறாங்க எனக்கு அந்த மாஸ்க் தேவையே இல்லை நானாக தான் இருப்பேன் ஜஸ்ட் அ கேர்ள் அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு சிரிச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க சரி நிறையா நான் எதுவும் உங்களை பற்றி தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு இன்னும் 2-3 பொருள்லாம் அவரும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து சாப்பிட்டு முடிச்சு பில் வரும்போது நீங்கள் பே பண்ணுறீங்க பார்க்குறான். அவன் வந்து காசு எடுத்துகிட்டு வந்திருப்பான் பட் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பானா அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால வந்து நீங்கள் வந்து காசு பே பண்ணியிருப்பீங்க. பே பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஓய் நான் உனக்கு வந்து ரூமுக்கு போயிட்டு வந்து பே பண்ணிடுறேன்னொடனே அதெல்லாம் வேணாம் சீனியர் அப்படின்னோடனே இல்லை வேணாம் பரவாயில்ல பே பண்ணிடுறேன்னு அதெல்லாம் பரவாயில்ல நான் சாப்பாடுக்கெலாம் காசு வாங்கிக்க மாட்டேன் யார்கிட்டையும் அப்படின்னு சொன்னேன். ஓகே குட் ஹேபிட் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிச்சோன்னே பேட் ஹேபிட் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சீனியர் ஏன் சீனியர் நான் சந்தோஷமாக தான் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னோடனே சரி வா சரி எப்படி என்கிட்ட காசு கம்மியாக இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னே அது வந்து நீங்கள் வந்து பர்ஸ் எடுக்கும்போது ரொம்ப இந்த பர்ஸ் கொண்டு வரல நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற வாலெட் மாதிரி இல்லாமல் சின்னோண்டு பர்ஸ் நீங்கள் பென்சில் பென் போட்டு வச்சுருப்பீங்களா அந்த பர்ஸ் தான் வச்சுருந்தீங்க ஸோ அதுலேயே கெஸ் பண்ணிட்டேன் உங்ககிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல இந்த மாதிரி மூளை யூஸ் பண்ணவா சந்தோஷம் அப்படின்னு சீனியர் நான் யூஸ் பண்ணுவேன் தேவை இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஆமாம் அப்படின்னு அப்படியே நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே வராங்களா சிரிச்சிட்டே வரதை வந்து 2 கண்கள் அப்படியே ஒரு மாதிரி வெறி கொண்ட வேங்கை மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு என்னன்னா அது வந்து அந்த உங்கள் கீழே வந்து ஒரு 6 பேர் வேலை பார்க்குறாங்க ஜிமின் ஒரு பையன் 4 பொண்ணுங்க அந்த 4 பொண்ணுங்க நீங்கள் ஒரு பொண்ணு ஜூனியர் பொண்ணு சீனியர் பொண்ணுங்க 3 பேர் இருக்காங்களா அதில் வந்து ஒரு பொண்ணு அப்படியே உங்களுக்கு போது கருணை கூட நம்ம முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்க அது என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து மேலே ஒரு சின்ன க்ரஷ் எல்லாம் ரொம்ப பெரிய க்ரஷ் ஒப்சஷன் அந்த மாதிரி இருக்குது அந்த பொண்ணு அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா சிரிச்சுட்டு வரதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு அப்படியே வயிறுலாம் போட்டு கட கப போகணும்னு எரியுது அந்த வெயிலே எரியுதுன்னா அந்த வெயிலில் இந்த பொண்ணுக்கு இன்னும் எரியுது அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கும்போது கூட சில கொடுக்குங்கலாம் இருக்குங்களா அதில் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேரும் ஒன்றா வராங்க அப்படின்னு சொன்னு அதான் தெரில என்னன்னு எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளை நம்ம ஜூனியர்னால் அடங்கி தானே போகணும் எப்போ பார்த்தாலும் பின்னாடியே தான் சுற்றிட்டு தான் வேலை அப்படின்னோடனே ஆமாம் எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டே தான் இருக்கா அப்படின்னோடனே ஆமாம் என்ன பண்ணி தொலைகிறதுனே தெரில அந்த பொண்ணு வந்து இப்படி பேசிட்டே இருக்காது அப்படியே நீங்கள் 2 பேரும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே 2 பேருமே கண்டுக்கல அப்படியே அந்த பொண்ணு வந்து முறைச்சி பார்த்துட்டே இருக்கா இந்த பொண்ணு யாருன்னா உங்களுக்கு வந்து சீனியரு இவங்க அப்பா வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய ஆள் வீக்கு கூட தெரியும் அவங்க அப்பாவை அதனால வந்து வந்து ஒரு நாள் வந்து பேச போயிருப்பார் அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக பேச போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் இப்படி என் பொண்ணு அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அன்றைக்கி தெரியும் இந்த பொண்ணு வந்து இப்படி சீனியர் இப்படி வந்து இவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அந்த மரியாதை நிமித்தமாக தான் வந்து வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பழகும் பட் அந்த பொண்ணுக்கு வந்து இவர் மேலே பயங்கரமான க்ரஷ் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச அந்த பொண்ணு தெரியும் ஆனால் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க அடுத்து வருவார் வேலை விஷயமா மட்டும் பேசுவார் ஆனால் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியும் அவர் எதுக்குன்னா நீங்கள் சின்ன பொண்ணு சீனியர் கூட இல்லை சின்ன பொண்ணு இப்போ தான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறதுனால எதுவுமே தெரியாது ஏதாவது டவுட்னா கேளு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி
என்னடா இப்படி திரியிறாரு, அந்த பொண்ணு பின்னாடி இவர் திரியிறாருன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த லூஸு. அப்படியே தான் வந்து அந்த அந்த கோவத்தை ஃபுல்லாக பி மேலே காட்டுறது கிடையாது. ஏதாவது புள்ள பூச்சி நம்ம கிடைக்கிறோம் அந்த மாதிரி காட்டுறது. அவங்க மேலே தான் ஃபுல் ஃபோர்ஸில் வந்து அந்த பொண்ணு வந்து கோவத்தை காட்டுறது. ஏதாவது திட்டுறது, போகிறப்ப தள்ளி விடுறது, கேஷுவலாக தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கும் தெரியும் வேறு என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு பல்ல கடிச்சு தான் இருப்பீங்க. அப்படியே தான் அப்படியே போயிட்டாங்க. அப்படியே டைம் ஸ்கிப்பு ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து மார்னிங் எல்லாருமே மறுபடியும் அந்த பள்ளம் தோண்டி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருந்திருக்கும்னா, அந்த கீழடி ரிசர்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியுமா? அந்த கீழடியில வந்து ஒரு மாதிரி ஸ்கொயராக போட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் உட்காந்து எல்லாம் தோண்டிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரிலனா நீங்கள் வந்து யூடியூப், கூகுளெல்லாம் அந்த பிக்சர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அப்படி தான் பிடிச்சி ஸ்கொயர் ஷேப்பாக தோண்டிகிட்டு இருக்காங்களா. மார்னிங் வந்தோடனே நீங்கள் குடுகுடுன்னு வீக்கிட்ட போயிட்டு சீனியர் அப்படின்னோடனே என்னம்மா அப்படின்னு, சீனியர் அந்த கிங்கை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துகிட்டேன் அப்படின்னு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லி எடுத்தியா இல்லைனா ரொமான்டிக் புக் பிடிச்சியா அப்படின்னு, சீனியர் நான் உண்மையாலே எடுத்துட்டேன் அப்படின்னோடனே அப்படியா அப்போ வந்து லஞ்ச் பிரேக்கில் இல்லைனா வந்து ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு எப்போது எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ வந்து என்கிட்ட வந்து நீ சொல்லிடு, நம்ம அதை பற்றி ஃபர்தராக நம்ம வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னோடனே ஓகே சீனியர் சல்யூட் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சிரிச்சுட்டு நிற்போமா அப்படின்னு சிரிக்கிறதையும் அந்த பொண்ணு பார்த்துருச்சு. அவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் தெரியல கேட்கல. அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லி முடித்தோடனே சிரிக்கிறத மட்டும் பார்த்தோன்னே எல்லாருக்கிட்டையும் கடுக்கடுன்னு இருக்கிற வீ வந்து எப்படி சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறிகுண்ட பேங்கை ஆயிடுச்சு அந்த பொண்ணு. இவளை ஏதாவது இன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஸ்கொயர் கிட்ட நின்று போய் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ரிசர்ச் பண்ண அந்த பள்ளத்துக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் அந்த பள்ளத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி இவளுக்கு இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டா. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இவன் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு ரிசர்ச் பண்ணுற மாதிரி இப்படி சீன் போட்டுட்ருப்பான். அந்த பொண்ணு சீனியர் பொண்ணு சீன் போட்டுட்ருக்கும்போது ஒய் இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்டோன்னே இந்த பொண்ணுங்கிட்ட ஒரு வேலையை தான் பார்த்துட்ருப்பா. ரொம்ப உம்மரமாக எனக்குமே அந்தளவுக்குலாம் வேலை பார்த்ததே இல்லை. எனக்கே என்னமோ பிடிச்சி பயங்கரமாக உட்காந்து தோண்டிக்கிட்டே இருக்கா. தோண்டிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சீனியர் பொண்ணு ஏய்ன்னு ஒரு 3 நாள் தடவை கூப்பிட்டதுக்கப்புறம் தான் திரும்பி பார்த்துட்டு சீனியர் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இங்கே வா உன்னை எத்தனை தடவை கூப்பிட்றது, நீ பெரிய எலிசபெத் ராணியா, ஒழுங்கா வா சீனியருக்கு மரியாதை கொடு அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து மூஞ்சி அப்படியே அப்பாவே வச்சுட்டு நின்றுட்டே இருக்கா. நின்றுட்டே இருக்கும்போது சீனியர் வந்து கரெக்டாக அந்த நேரம்ட்டு வீ கிராஸ் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து ஏதோ ஒயன் வந்து அந்த சீனியர் பொண்ணை தள்ளி விடுற மாதிரி அப்படியே சீன் போட்டு அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளே விழுந்தோடனே அந்த இடத்துக்கிட்ட ஏதோ ஒரு பொருள், இந்த பண்டைய காலத்து பொருள், அது இன்னொரு பானை பீஸ் கிடச்சிருச்சு. அதை வந்து வீ கிட்ட காட்டாமல் இந்த பொண்ணு அங்கே வச்சு அந்த பானைக்கு மேலே விழுந்த உடனே அந்த பானை சுக்கா சிதறி போச்சு. உடனே வந்து வீ பதறிக்கிட்டு வந்து அந்த பொண்ணை தூக்கி விட்டுட்டு அம்மா என்னாச்சு ஓகேவானோடனே சார் நான் ஓகே தான் சார், இப்படி ஏதோ ஒன்று சொல்லி அது வந்து நான் வந்து ஏதோ சொன்னேன் சார், அதுக்கு வந்து இப்படி ஒயன் வந்து கோவப்பட்டு என்னை தள்ளி விட்டானோடனே அவர் வந்து ஃபஸ்ட்டு எதுவும் நினச்சிக்கலாம். அந்த பொண்ணை தூக்கி விட்டதுக்கப்புறம் தான் கீழே அந்த பானை பீஸ் சுக்கா கிடக்கிறத பார்த்து கோவம் சுள்ளுன்னு ஏறிடுச்சு. ஒயன் உனக்கு அறிவு இல்லையா, சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணான்னு சொன்னேன்ல அப்படி இப்படின்ட்டு வலுன்ட்டு மேலே அப்படியே பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு ரொம்ப அழுகையே வந்துருச்சு. அந்த இடத்துல அழுகவே கூடாதுன்ட்டு பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கலாம். இவ்வளோ பேசுகிற நீ சாரி சொல்கிறியா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னு அப்படியே அழுக கண்ணோட அப்படியே ஒயன் வந்து வீயை பார்த்தோன்னே வீக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்ட்டு நம்ம திட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இருந்தாலும் வீக் வந்து ஒரு மாதிரி கோவமாக தான் இருக்குது. ஏன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு கோவத்திலே தான் இருக்காங்க. கோவத்திலே இருக்கும்போது இருந்தாலும் ஒயன் சாரி கேளு, அவங்கள நீ தள்ளி விட்டு தப்புன்னு. சார் நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்னோடனே சாரி கேளு ஒயன், இப்படி சாதனை பிடிச்சிட்டே இருக்காது, சின்ன பிள்ளை கிடையாது, மெச்சூர்ட் ஆகிடு, வளர்ந்துட்ட, இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்ட, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி சாரி கேட்க மாட்டோன்னே அது இன்னுமே ஒயனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. என்னடா இப்படி திட்டுறா, நம்ம தப்பே பண்ணல, தப்பு பண்ணாமல் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு அழுதுகிட்டே ஓடிடுச்சு அந்த பிள்ளை. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணி வச்ச கண்ணீர் தண்ணியெலாம் மடை வெள்ளம் போல் அடிச்சுக்கிட்டு அப்படியே திறந்துக்கிட்டு வருது. அப்படியே அழுதுகிட்டே ஓடனே அப்படியே எல்லாம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு, அந்த சீனியர் பொண்ணுக்கு பயங்கரமான சந்தோஷம், அப்படியே சிரிச்சிட்டு இருக்கு. லைட்டாக அதை நோட்டீஸ் பண்ணுறேன், இந்த பொண்ணு சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் கண்டுக்கலை. அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு சாப்பிடவும் வரல. அவங்களுக்குன்னு தனித்தனியாக ரூம் அலாட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா, அங்கே தான் வந்து அந்த பொண்ணு காலையில் போனது வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஜிமின் தான் லஞ்ச் டைமில் வந்து இப்படி சொல்லுவான், டேய் ஏன்டா அந்த பொண்ணை பற்றி திட்டின அப்படின்னோடனே என்னாச்சு, அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு நான் சொன்னேன் என்னன்னே, அந்த பொண்ணு தப்பே பண்ணலடா, அந்த சீனியர் பிள்ளை தான் வந்து பண்ணுச்சு, நான் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருந்தேன், வேணும்னே வந்து அப்படி தள்ளி விட்டுருச்சு அப்படின்னோடனே என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாம் அந்த பொண்ணு தான் அவங்கள க்ரஷ் இருக்குன்னு. எனக்கு இல்லைடா அந்த பொண்ணுக்கு இருக்குல்ல. ஆமாம் நீ வந்து ஒயன்கிட்ட வந்து சிரித்து பேசினோடனே அந்த பொண்ணு வந்து நீ லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டாடா அப்படின்னே
என்னடா சொல்கிறேன்னு, ஆமாம் அப்படி தான் பண்ணிட்டான், அந்த பொண்ணு மேலே தப்பே இல்லைடா, நான் பார்த்துட்டு நான் சொல்ல வரதுக்குள்ளேயே இந்த சைடு ஒரு 7:30 எழுத்து விட்டாங்கடா. அங்கிட்டு இருக்கவங்க தண்ணி வந்து நம்ம தண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணதுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் அதை இது பண்ண போனே அதுக்குள்ளே நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ணி விட்ட, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு. இல்லைடா எனக்கு அந்த இது உடஞ்சோடனே ஒரு மாதிரி கோவத்தில் இப்படி பண்ணுறேன்னு, போய் சாரி கேளு, அந்த பிள்ளை மேலே ஒரு தப்பு கூட இல்லை, இதில் கூட உன் மேலே தான் தப்பு இருக்குது, நீ வந்து அந்த பிள்ளை பேசுகிறன்றக்காண்டி தான் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து ஒயனை டார்கெட் பண்ணி அடித்தாங்க, இதில் வந்து அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே இப்போ தான் வந்து வீக்கெல்லாம் புரியுது, ஓகே நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அப்படியே தான் போகுது டைம் ஸ்கிரிப்ட்டு. நைட்டு வந்து எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்களுக்கு ரூம் கொடுத்ததுக்கு தூங்க வந்துட்டாங்க. பட் வந்து ஒயின் வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டா. மார்னிங் சாப்பிட்டது தான், லஞ்சும் சரி டின்னரும் சரி ரெண்டுமே சாப்பிட்ருக்க மாட்டாலும் இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அந்த பொண்ணை நம்ம ரொம்ப திட்டிட்டோம், குழந்த பிள்ளை மாதிரி தெரிஞ்ச பிள்ளை எப்படி நம்ம திட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரியலைஸ் பண்ணிட்டு சரி போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது அந்த ரூம் கிட்ட போய் தட்டிக்கிட்டு இருக்கான். ஒயின் வா அப்படின்னோடனே அவன் திறப்பாளா, நல்ல நாளைக்கே வந்து பிடிச்சாதுன்னு அந்த படி பிடிச்சாது அப்படிப்பா. இப்போ அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா என் மேலே தப்பே இல்லை, ஆனால் இவர் திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்து படுத்திருக்கா. அந்த மூக்கு உறிஞ்சுவாங்களா அழுகும்போது அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து கேட்குது. இவனுக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு. ஐயோ இன்ன வரைக்கும் இந்த பிள்ளை அழுகும்னு நான் நினச்சி பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கில்ட்டோடய நின்றுட்டு என் கதவை திறமா, இங்கே பாரு கதவை திறமா அப்படின்னோடனே எதுக்குமே திறக்கல. அதுக்கப்புறம் இப்போ நீ திறக்கலைன்னா நான் கதவை உடச்சிட்டு வந்துடுவேன் அப்படி சொல்லியுமே திறக்கலையா, சரி ஃபைன் நான் போகிறேன், எவ்வளோதான் நான் வந்து கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு போகிற மாதிரி வந்து தெரிஞ்சோடனே அப்படியே ஒயின் வந்து இன்னும் அவர் வாட்டுக்கு போகிறார், சாரி கேட்கணும்ல அவர் மேலே தானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூக்க உறுந்துக்கிட்டே வந்து கதவை திறந்து பார்க்கணும். போயிருப்பார், போட்டோம் இனிமேல் நான் பேசவே மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன் போகிறேன், எப்படி அவர் கேட்காம போகிறது, நான் போகிறேன், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, நான் காலேஜிட்ட போய் சொல்கிறேன், எனக்கு மார்க்கும் வேணும் ஒரு மண்ணங்கட்டியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புலம்பிட்டே இருக்கிறதா வந்து கேட்குது. ஏன்னா வந்து வாசல் கதை கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன், கதவுல காதை வச்சு கேட்டே இருக்காங்க என்ன சொல்கிறேன்ட்டு. போயிருப்பார் உண்மையாலே அப்படின்னு சொல்லிட்டு சரி கதவை திறந்து பார்ப்போம் அப்படின்னு கதவை திறந்தா நிற்க. அப்படி மறுபடியும் கதவை அடைக்க போகும்போது டக்குன்னு காலை உள்ளே விட்டு கதவை திறந்துட்டு உள்ளே வந்தோடனே இங்கே பாருமா அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் சாரி என் மேலே தான் தப்பு, நான் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. உன் மேலே தப்பே இல்லை அப்படின்னு அப்படி பார்க்க மூஞ்செல்லாம் செவந்து போய் அப்படியே மூஞ்செல்லாம் பிங்க் கலராக இருக்குன்றதுக்காக வீங்கி போயிருக்கா அழுது அப்படியே பார்க்குறேன். சாரிம்மா நான் இல்லை சாரி அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சாரி சொல்கிறீங்களா அப்படின்னு. ஆமாம் நான் தான் சாரி சொல்கிறேன், என் மேலே தப்பு இருக்கு, நான் சாரி சொல்கிறேன், அந்த பொண்ணு மேலே தான் தப்பு, நான் அதை விசாரிக்கணும் பார்த்துங்க. உங்களுக்கு அப்போ தெரிஞ்சு நீங்கள் அப்போ சாரி கேட்டிருந்தீங்க, இப்போ நீங்கள் கேட்டு வர பிரச்சனை என்னை திட்டிட்டீங்க, எனக்கு காலையிலேருந்து அழுதுகிட்ருக்கு, பசிக்குது சாப்பிடக்கூட இல்லை, நீங்கள் ஆனால் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீங்கள் எவ்வளோ மோசம் தெரியுமா, நான் உங்களுக்காண்டி ராத்திரி பகல் தூங்காமல் அந்த கிங்கை பார்த்து நிறைய ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, ஆனால் நீங்கள் அப்போ கூட திட்டிட்டீங்க, அவங்க என்னை தள்ளி விட்டாங்க, அது கூட நீங்கள் என்ன தான் திட்டினீங்க, நான் வந்து விழுந்து நானும் தான் அந்த சைடு விழுந்து நீங்கள் என்ன தான் திட்டிகிட்டே இருக்கீங்க, நான் உங்க கூட பேச மாட்டேன் போங்க, நான் உங்க கூட பேச மாட்டேன், உங்கள் பேச்சு காரணம் அப்படி பார்க்குறேன். என்ன காவா என்ன இந்த பிள்ளை உண்மையாலே குழந்த பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாருமா போங்க நீங்கள் தள்ளி போங்க, உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன். ஒரு பக்கம் சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. இங்கே பாருமா டக்குன்னு கை தட்டிகிட்டே இருக்க ஒரு லெவலுக்கு மேலே கோஞ்சி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டர் டைட்டாக அப்படின்னு ஒயனுக்கு பயந்துட்டு அப்படியே மூஞ்செல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பாரு என்ன ஒன்றும் இல்லை, நான் சாரின்னு. என்ன நீ இப்போ சாரி கேட்குற, நான் தான் சாரி கேட்குறேன், நீங்கள் தான் சாரி கேட்க போகிறீங்க, சரி கேளுங்க அப்படின்னு. சரி நான் சாரி கேட்குறேன். ஆனால் நீங்கள் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும், நான் என்ன பண்ணேன், ஒரு தப்பும் பண்ணலல்ல, அவங்க தான் வேணும்னே விழுந்தாங்க, நான் ஒன்றுமே பண்ணல, அவங்க தான் வேணும்னே எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டு. சரி நான் சாரி கேட்குறேன், நான் அவங்கள போய் நான் பனிஷ்மெண்ட் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு. எதுக்கு அவங்கள பனிஷ்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதுக்கு தான் அப்படின்னு இப்படி சிரிச்சிட்டு. நீங்கள் என் நிலமையை பார்த்து சிரிக்கிறீங்களா, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, பாருங்கள் இதுக்கெலாம் நீங்கள் எல்லோரும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கு எல்லோரும் நீங்கள் ஹெல்லுக்கு தான் போவீங்க, உங்களுக்கு ஹெவனில் இருக்கிற அந்த வாசலில் இருக்க பாதுகாவலர் உங்களை வந்து அடித்து துரத்தி விட்டுருவார் பாருங்கன்னே அப்படி பார்க்குறேன். என்னடா அந்த பிள்ளை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் எதுவும் பண்ண சாரி அப்படின்னு. ஓகே அப்படின்னு. ஓகேவா அப்படின்னா ஓகே எனக்கு பசிக்குது அப்படின்னோடனே
ஆ சரி இருக்கட்டும் பசிக்குதா இரு நான் அந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்னோனே அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட சரிடா அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சொல்ல சீனியர் நான் எதுவுமே பண்ணல சீனியர் அவங்க தான் வேணும்னே தள்ளி விட்டாங்க. நீங்களும் மோசம் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு என்ன? நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கீங்க? என் என் பார்த்து பேசு அப்படின்னு. சரி ஆனால் நான் என்ன பண்ணேன் சரி என் மேலே தப்பே இல்லாமல் எப்போ தான் நீங்கள் என்னையவே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி தான் பண்ணுறீங்க கண் மூடித்தனமாக அவங்கள நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்றதுக்காண்டி அதுக்காண்டி சுற்றி இருக்கவங்களை நீங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க அப்படி இப்படி இப்போ ரொம்ப வாயை விட்டோன்னே வீக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க டக்குன்னு வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படி ஷோல்டரை பிடிச்சிட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு ஒயன் பார்த்து பேசி தேவையில்லாமல் வார்த்தையை விடுறாங்க. என்ன சரி அவங்கள வார்த்தையை விட்டு நான் வந்து எவ்வளோ இது பண்ணீங்க எவ்வளோ பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துனீங்க. அங்கே இருக்கிற அக்காங்களாம் என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க நான் என்ன பண்ணேன் நீங்கள் வாழ்க்கை தப்பு கரெக்டுன்னெலாம் பார்க்குறதில்ல அவங்கள நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அதுக்காண்டி நீங்கள் வந்து இப்படி தான் உங்கள் பதவி யூஸ் பண்ணும் ஒய் நீங்கள் பாருடி அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க பாருடி டீ போட்டு பேசுகிறீங்க தேவையில்லாமல் டீ போட்டு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அதை வந்து நீங்கள் வேறு யார்ட்ட வச்சுக்கோங்க எதுக்கு இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா எதுக்கு நீ தேவையில்லாமல் சண்டை வளர்த்துருக்கீங்க நான் நல்லா தான் பேசுகிறேன் சரி நான் நல்லா தான் பேசுவேன் அது ரெண்டாவது பட்சம் ஆனால் நீங்கள் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி எப்படி நீங்கள் பேசலாம் சீனியர் அப்படின்னோடனே அப்படின்னு பார்க்குறேன் என்ன இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி திடீர்னு மாற்றி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னோடனே இருந்தாலும் வீக்கு சொல்லுன்னு ஏறிக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் வந்து பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டீங்க தப்பாக யூஸ் பண்ணுறீங்கன்னு வீக் அது கோவமாக இருக்குது என்ன நம்ம இந்த பொண்ணு இப்படி பேசிகிட்டே இருக்கோம் அப்படின்னா ஏன் நீங்கள் பாரு தேவையெல்லாம் பேசாதடி அப்படின்னா சீனியர் தேவையெல்லாம் மறுபடியும் டீ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு என்ன நீ ஓவராக பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திடீர்னு எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அந்த டைம் வந்து ஒரு சவுண்டு கேட்குதா அப்போ என்னன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க ஜன்னல் சைடு மழை பெய்யுறதை பார்க்கும்போது நீங்கள் அந்த சைடு திரும்பி இருப்பீங்க டக்குன்னு உங்கள் வாயை பிடிச்சி இப்படியே நாடியை பிடிச்சி இப்படி திருப்புவாங்க அந்த மாதிரி இந்த தேவையில்லாமல் நீங்கள் இப்போ இது பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல தள்ளி எழுங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நீ லூஸ் மாதிரி நடிக்கிறீங்க இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இப்போ சண்டையை வளர்த்துட்டு இருக்க அதான் நானும் சாரி சொல்லிட்டு நான் அவ்வளோப்பா என்னன்னு கேட்குறேன் ஆனால் சரி நீங்கள் பண்ண தப்பு சரி எதுக்கு நீங்கள் இப்படி பிடிச்சிருக்கீங்க தள்ளி இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீக் ஒரு லெவல் பொறுமையாக என்ன நீ சும்மா பேசிட்டே இருக்கின்ற அப்படியே வாயை பிடிச்சி அப்படி இருக்கிறோம் அப்படி வலிக்குது சீனியர் விடுங்க சீனியர் வலிக்குது சீனியர் விடுங்க சீனியர் என்ன வலிக்குது தேவையில்லாமல் அப்படி நான் வந்து பதவியை துஷ்பிரயோகம் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ பார்த்தியா எனக்கு அது வலிக்குது அப்படின்னு சீனியர் விடுங்க சீனியர் இப்படி பண்ணுவோம் சீனியர் தப்பு சீனியர் ஹராஸ் பண்ணுறேன் தேவையில்லாமல் பேசாது நீ இதுக்கு நீ என்னோட இதை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன் என் கேரக்டர் நான் ஹராஸ் பண்ணுறேன் சீனியர் உண்மையாலே வலிக்குது சீனியர் விடுங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கவே இல்லை எப்படி ஒரு மாதிரி ரொம்ப பேசிட்டே இருக்குமா சரி அப்போ வந்து மழை வந்து ரொம்ப ஹெவியாக பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு இடியெல்லாம் பயங்கரமாக விழுகுது ரொம்ப தட்டுன்னு விழுகுது உங்களுக்கு ஒரு பக்கம் பயமாக வேறு இருக்குது இடி சவுண்டு ஒரு மாதிரி இருக்குது இவன் வேறு பக்கத்தில் நின்றுட்டு ஒரு மாதிரி கொடூரமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான் என்னடா அது மழைக்கெல்லாம் பெய்ஞ்சு இடி விழுகுறது இருந்தாலும் சைக்கோ ஆயிடுவானான்ட்டு உங்களுக்கு ஒரு பயமாக இருக்குது சண்டே ஆரம்பிச்சது நீங்கள் தான் ஆனால் சைக்கோன்ட்டு அவனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பேரை வச்சுட்டு நீங்கள் பயந்துட்டுருக்கீங்க லூசு மாதிரி பயந்துட்டுருக்கணும் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை நீங்கள் வந்து ஹராஸ் பண்ணுறவங்களோட தான் உச்சக்கட்ட வெறிக்கு வந்து பிடிச்சி குலுக்கிக்கிட்டே இருக்கான் உங்களுக்கு நான் ஐயோ என்ன சைக்கோத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு மழை வந்து நின்றுச்சு மழை நின்னோடனே உங்களுக்கு புரியலை அப்படியே பார்க்குறீங்க அந்த சண்டை இங்கே போயிட்டு தான் இருக்கா அவன் வந்து நீ ஹராஸ் பண்ணுறீங்கன்னே மறுபடியும் டைட்டாக தான் கையை பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கானா உங்களுக்கு வந்து இதுவும் தெரியுது அப்புறம் வெளியே நடக்கிற விஷயமும் ரிலைஸ் ஆகுது ஏன்னா மழை இவ்வளோ நேரம் பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்து இடி இடிச்சது இப்போ திடீர்னு நின்றுச்சு வானம் ஒரு மாதிரி தெளியுது அப்படி தெளிகிறதுலாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் பயமாயிடுச்சோ ஐயோ எதுவும் ஆயிடுச்சோ ஒருவேளை இவனால தான் இவனுக்கு எதுவும் கெட்ட சக்தி இருக்கோ ஒருவேளை இவன் தீய சக்தியாக இருப்பானோ என்ன இவன் கோவப்படும் போது தான் இதெல்லாம் நடக்குது ஐயோ என்ன ஒரு பைத்தியக்கார பையன்ட்ட மாட்டுறது காட்டிலும் இவன் சரியான அந்த சூனியக்கார பையன்ட்ட மாட்டிக்கிட்டோமோ ஐயோ அரக்கனாக இருப்பானோ அப்படின்ட்டு உங்களுக்கு தாட்டெல்லாம் அந்த சண்டைக்குள்ளேயும் அவ்வளோ எங்கிட்டோ போகுது அப்படியே சண்டை ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் டக்குன்னு கிராஸ் ஆகுது அது வந்து ரொம்ப பயங்கர வெளிச்சமாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இந்த காரில் போகிறப்ப எதுக்கு வர வண்டி வந்து வெளிச்சம் எவ்வளோ இருக்கும் அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்கா அந்த வெளிச்சத்தை பார்த்தா ரெண்டு பேருமே ரியலைஸ் ஆகிட்டு அப்படியே அந்த சைடு ஜன்னலை பார்க்குறீங்க அப்போ தான் ஜன்னலை பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு கேட்டிருக்கும் மழை வந்து பேஞ்ச சவுண்டு தான் கேட்டிருக்கும் அந்த இடி அடிச்ச சவுண்டு நின்று கவனிக்கவே இல்லை அப்படியே பார்க்குறீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ என்ன வெளிச்சம் எதுவும் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்டார் கிராஸ் பண்ண டைம் உங்கள் ரூமில் வந்து ரொம்ப பயங்கர வெளிச்சம் ஆயிடுச்சு மித்த எங்கேயும் வெளிச்சம் இல்லை வெளியேட்டே பார்த்தா வெளியே வெளிச்சம் இல்லை உங்கள் ரூமில் வந்துட்டு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது
அப்படியே நீங்கள் வீயை பார்க்குறீங்க, உங்கள பார்க்குற 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து தெரிஞ்சிச்சு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பின்னாடி விட்டுட்டு கையை அப்படியே இந்த மடிச்சுட்டு இப்படி நிற்பாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பாக நின்றுட்டுருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க, டேய் நீ தாண்டா பெரிய அரக்கன், நீ வந்ததுக்கப்புறம் தானே எனக்கு நீ இருக்க தானே அது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி நகண்டு போயிட்டு இருக்கீங்களா. பார்க்குறான், இவளுக்கு இன்னுமே சண்டை இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது, பெருசாக ஒரு பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது, வெளிச்சம் வருது, இப்போ கூட நம்ம மேலே தான் தப்பிட்டு போயிட்டு இருக்கா பாருன்ட்டு உங்களை இடுப்பு சுற்றி அப்படியே மறுபடியும் குழுங்குறீங்களா. அப்படி முறைச்சி பார்த்தோன்னே ஆத்திவேமா இது பண்ணோன்னே ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் மூட்டு அப்படி பயத்திலே நின்றுட்டு நடுங்குறீங்க. வீக்கு தெரியுது, ஆஹா இல்லை ரொம்ப பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ட்ரா மாதிரி இருக்குங்க, ரூம் டேபிள் ட்ரா இருக்கும், அந்த மாதிரி ட்ராக்குள்ளே தான் வருது. இவன் வந்து இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு தைரியத்தெல்லாம் வர வச்சுட்டு போய் அந்த ட்ராவை திறந்து பார்த்தா அந்த ட்ரா ரொம்ப வெளிச்சம் அடைஞ்சு அப்படி இந்த ட்ரா அந்த வெளிச்சம் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிம் ஆகிட்டு ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்குது. அப்படியே அந்த பெண்டன்ட் வந்து அப்படியே இப்படி ஒரு மாதிரி ஜிகுன்னு க்ளோ ஆகிட்டே இருக்குது. அந்த க்ளோ ஆகும்போது அந்த பெண்டன்ட்டை வந்து அப்படியே வீயும் பார்க்குறான், அந்த பெண்டன்ட்டை பார்க்குறான், உங்களையும் பார்க்குறான். அப்புறம் அப்படியே மறுபடியும் பெண்டன்ட்டை பார்க்குறான். நீங்கள் என்னென்னா பெண்டன்ட்டை பார்க்குறீங்க, அவரை பார்க்குறீங்க, அப்படியே மறுபடியும் மூஞ்சி அப்படியே மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க மாற்றி. இதோட இன்றைக்கான எபிசோடை முடிச்சுக்கலாம். முடிக்க போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு சீரீஸ் வந்து மை பேபி பாய் அப்படின்னு ஒரு எஃப்எஃப் போட்டிருப்பேன். அந்த எஃப்எஃப்பையும் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. சில டெய்ஸிஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி நல்லா இருந்துச்சு அப்படின்னு. யாருன்னா பிடிஎஸ் கேர்ள் பிரியா அண்ட் சாதனா 2 பேருமே வந்து அந்த ஃபைனல் எபிசோடு கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கும் தேங்க்யூ. நீங்கள் 2 பேர் தான் என்னோடய எஃப்எஃப்பில் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. ஸோ உங்கள் 2 பேருக்கும் தேங்க்யூ. அண்டு அது மாதிரி தான் இந்த எபிசோட் வந்து இந்த எபிசோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணிட்டு போயிருங்க. பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய லைக்ஸ் போடுங்க, அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ வேறு ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் சொல்லுங்கள், கேட்கலாம். ஓகே, பை பை டேசிஸ்.